ஒரு புரட்சி நடத்துவதற்கு இந்தியாவில் வலிமை உள்ள கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி தான். வங்கத்தை ஆண்டது, திரிபுராவை ஆண்டது, கேரளாவை ஆள்கிறது. இங்கே 2 இடத்துக்கும் ஓரிடத்துக்கும் எதற்கு இப்படி மண்டி போட்டு கொண்டு இருக்கிறாய்? என்ன காரணம்? கொத்தடிமையாக போய் நீங்கள் விட்டு வந்து 20 வருஷம் ஆகிவிட்டதே. மாறாத கூட்டணி. எல்லாவற்றையும் விட்டு விட்டீர்களே நீங்கள். எப்பொழுதாவது சாம்சங் உரிமைக்கு போராடி தொழிலாளர்கள், நீயே சொல்லுகிறாய், அரசாங்கத்தினுடைய வக்கீல் தொழிலாளர்களுக்கு எதிராக பேசுகிறது, நாங்கள் தொழிலாளர்களுக்காக பேசுகிறோம் என்று அந்த தொழிற்சங்க தலைவரே சொன்னார். ஒரு அரசாங்கம் என்ன நான் தொழிலாளிக்கு பேசுகிறேன், நீ என்ன முதலாளிக்கு பேசுகிறாய் என்று, அதுவும் கொரிய முதலாளிக்கு பேசுகிறாய் என்று கேட்பதற்கு இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வலு இல்லை. 2 இடமும் 4 இடமும் வாங்கி நீ என்ன செய்ய போகிற? புரட்சி போய்விட்டது. உன்னுடைய கமாண்ட் எக்கானமி போய்விட்டது. கட்டளை பொருளாதாரம் போய் இன்றைக்கு உலகத்தில் ஒரு இடத்திலும் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி இல்லை. சீனாவும் முதலாளித்துவத்தை கடைபிடிக்கின்ற நாடாக ஆகிவிட்டது. இந்த நிலைமையில் இந்த கொள்கைக்கான நிலைவேற்றை எப்படி உண்டாக்குவது என்று உங்களுக்கு புரியவில்லை. பெரிய பெரிய அறிஞர்களுக்கே புரியவில்லை. உனக்கு புரியாதது ஒன்றும் பெரிய வியப்பில்லை. 2 இடம் 4 இடம் இதை வாங்குவதை தவிர, இதன் மூலம் இந்த கொடியை பறக்க விடுவதை தவிர, அவனிடமே பணம் வாங்கி கொண்டு 25 கோடி வாங்கி கொண்டு தேர்தலில் இருக்கிறீர்கள். ஒரு பன் ரொட்டியும் ஒரு அண்ணாவுக்கு டீயும் குடித்து விட்டு நீங்கள் வேலை செய்த காலத்தில் 52இல் தென்னிந்தியாவுக்கே எதிர்கட்சியாக இருந்தீர்கள். ஒரு பன் ஒரணா, ஒரு டீ ஒரணா. அந்த காலத்தில் ஒரணா என்பது 6 காசு, டீயும் பண்ணும் 2 அணா 12 காசு. காலையில் தேர்தல் வேலை செய்வதற்கு போய்விடுவான். அப்படி இருந்த கட்சிக்கு 25 கோடி ஸ்டாலின் பணம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்றால், அதை வாங்கி கொண்டு நீங்களும் பெரிய கார்களில் பயணம் செய்து இந்த 2 இடம் 4 இடத்தை நீங்கள் உங்களுடைய கட்சியை அழித்தது ஸ்டாலின், நீங்களே அழித்து கொண்டீர்கள். சீட்டு ஒப்பந்தம் முடிஞ்சு வந்த வீரபாண்டியன் என்ன சொல்றாருன்னா, எங்களை ரொம்ப மரியாதையா சுயமரியாதையோட நடத்தினாரு. இது இந்த பாருங்க, ஸ்டாலின் 12 மணி நேர தொழிலாளர் வேலை சட்டத்தை கொண்டு வந்த ஒரு ஆளோடு இந்த பிறப்புக்கும் இன்னொரு பிறப்புக்கும் கூட்டு கிடையாது என்று சொல்லியிருக்க வேண்டியது. கொண்டு வந்தார், பிறகு கைவிட்டார், எதிர்ப்பு வந்தது என்ற நிலை ஒரு பக்கம் இருக்கட்டும். சாம்சங் முதலாளிக்காக பேசுகிறார் என்று நீங்களே சொல்லிக்கொண்டு அந்த ஆளோட என்ன உறவு? இல்லை, பாசிச பாஜக வராமல் தமிழ்நாட்டில் வராமல் தடுக்கிறதுக்கு திமுக மட்டும்தான் இங்கே அரணா இருக்குது. ஸோ நாங்கள் அவங்களோட கரத்தை வலுப்படுத்துவோம் அப்படின்ட்டு கம்யூனிஸ்ட் தரப்பில் சொல்கிறாங்க. பிஜேபி எதிர்ப்பு என்பது ஒரு மாய்மாலம். தமிழ்நாட்டு அரசியல் பிஜேபியை மையம் கொண்டு இல்லை, நான் சொல்லுகிறேன். அது எடப்பாடியை மையம் கொண்டிருக்கிறது. எடப்பாடி தான் முதலமைச்சராக வருவார் என்கின்ற அடிப்படையில் தான் அந்த கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிஜேபி கொஞ்சம் முண்டாமல், என்னுடைய கருத்து, நீ கொஞ்சம் தலையை குனிந்து கொள், அவரை மறைக்காதே. சும்மா தேவையில்லாமல் உன்னோடு நடக்கின்ற போரின் காரணமாக, அதாவது எடப்பாடியை விமர்சனம் செய்ய முடியவில்லை அவர்களால், அதிமுகவை விமர்சனம் செய்ய முடியவில்லை. ஏனென்றால் எம்ஜிஆர் ஆட்சி, அம்மா ஆட்சி, எடப்பாடி ஆட்சி, இவ்வளவு ஆட்சியையும் பற்றி விமர்சனம் செய்வதற்கு அவர்களுக்கு இருக்கின்ற சத்தை விட, அவன் சமஸ்கிருதத்தை திணிக்கிறான், அவன் இந்தியை திணிக்கிறான், அவன் இந்து என்று சொல்லுகிறான் என்று சொல்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுக்காகத்தான். 12% சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை அப்படியே அள்ளிவிட்டால் மீதம் ஒரு 13-20 விழுக்காடு வாக்கு போதும். புரிகிறதா அவனுக்கு? இது மாறாத வாக்கு, கான்ஸ்டண்டாக இருக்கும். ஒரு ஆள் மாறி போட மாட்டான். ஏன்னா அதற்காக தான் நம்ம திருப்பரங்குன்றத்தில் தீமை ஏற்றக்கூடாது என்று ஊரடங்கு போட்டோம். எதற்கு போட்டோம்? இந்துக்கள் என்ற வார்த்தையை எனக்கு பிடிக்காது. இவர்கள் சிதறுவார்கள், அவர்கள் சிதற மாட்டார்கள். அவர்களுடைய வாக்கு வங்கியை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அதன் மீது கட்டமைத்திருக்கிறார். இல்லாவிட்டால் உங்களுடைய கட்சி நிற்கவே நிற்காது, ஊராட்சி தேர்தல்கள் கூட நிற்காது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆட்சி மாற்றம் ஏன் வேண்டும்? முதலிலே சொல்லுகிறேன், என்றைக்கு திருப்பரங்குன்றத்தில் முருகனுக்கும் மலையில் தீபம் ஏற்றக்கூடாது என்று சொன்னாயோ, அன்றைக்கே சொரணை உள்ள மக்களாக இருந்தால் முதலில் உனக்கு வாக்களிக்கக்கூடாது. சரி, நீ முஸ்லீம்களை பாதுகாப்பதற்காக, தர்காவை பாதுகாப்பதற்காக என்று சொன்னாய். தர்காவுக்கு ஒரு காலத்திலும் இடையூறு வரவில்லை. வருவதை நாம் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அது வேறு. ஆனால் நீயாக மேலே விழுந்து தர்காவை பாதுகாக்க ஊரடங்கு சட்டம் கொண்டு வந்தேன் என்றால், ஒரு நாய் கூட இந்த தெருவில் போகாத போது ஊரடங்கு சட்டத்தை கொண்டு வந்து முருகனுக்கு தீபம் ஏற்ற விடாமல் செய்த உனக்கு எதற்காக வாக்களிக்க வேண்டும் என்று முருகனுக்கு சார்பானவர்கள் சிந்திக்க வேண்டும். இது இந்துத்துவா கொள்கை இல்லை. முருகன் இந்துத்துவா கடவுள் இல்லை, தமிழ் கடவுள். முருகன் வடநாட்டில் வழிபடப்படுவதில்லை. புரியுறதா? ஐயா, நேற்று அதிமுக சார்பில் போராட்டம் நடந்தது. அதில் சிவி சண்முகம் பேசின பேச்சு சர்ச்சையாயிருக்கு. அதுக்கு முதல்வர் ஸ்டாலின் என்ன விமர்சனம் பண்ணியிருக்காருன்னா, நம்மளை விமர்சிக்க
எதுவும் இல்லாததுனால ஆபாசத்தையும் அவதூறாவும் பேசுறதா கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? சரி, ஒரு மனிதன் வாய் தவறி சொல்லி விடுவதும் உண்டு. அதாவது உன்னுடைய கனவை சொல்லு என்பதெல்லாம் ரொம்ப முட்டாள்தனமான திட்டம். ஒரு மனிதனுடைய தேவையை கூட அரசு பூர்த்தி செய்ய முடியாது. அவனுடைய தேவைகள் மிகுதி. பொருள் குறைவு, வசதி குறைவு, பணம் குறைவு, மனிதனுடைய தேவை மிகுதி. அப்போ நீ எது முக்கியமான தேவையோ அதை மட்டும்தான் நிறைவேற்றி கொள்வார். இப்படி சோர்சஸ் குறைவாகவும், நீட்ஸ் வான்ஸ் கூடுதலாகவும், நீட்ஸ் தான், வான்ஸ் இல்லை, விருப்பங்கள் இல்லை, தேவைகள், உயிர் வாழ்வதற்கு தேவை. இப்படி பேச வேண்டிய ஒரு உலகத்தில் உன்னுடைய கனவு திட்டத்தை சொல்லுன்னா அப்புறம் அவன் வேடிக்கையாக சொல்ல போய் என்னென்னமோ சொல்லிடுறான்னு வச்சுக்குவோம் ஒருத்தன். இது கனவு திட்டம் என்ன? நீ தேவையை நிறைவேற்றுவது என்பது வேறு, விருப்பத்தை நிறைவேற்றுவது என்பது வேறு. நான் சொல்கிறேன், நீட்ஸை நிறைவேற்றலாம், வான்ஸை நிறைவேற்ற முடியாது. வான்ஸ் விருப்பங்கள், நீட்ஸ் தேவைகள். ஒரு அரசாங்கம் தேவைகளை தான் நிறைவேற்ற முடியும், வாழ்வதற்கானவற்றை தான் நிறைவேற்ற முடியும். இதெல்லாம் செய்யாமல் நீ உன்னுடைய கனவை சொல்லுன்னா ஒருத்தனுக்கு 1000 கனவு இருக்க உள்ள, அதில் ஒரு கனவு, அதில் எந்த கனவு? அதாவது இது எதுக்கு சொல்கிறேன்னா, இப்படி தான் ஒரு நீர்த்து போகின்ற பேச்சுக்களெல்லாம் வரும். அது எங்கேயாவது உலகத்தில் எந்த கனவையாவது உன்னால் நிறைவேற்ற முடியுமா? நீ அந்த இதை திசை மாற்றுகிறார். அவர் சொல்லிவிட்டார், பிறகு அது வாய் தவறி சொல்லிவிட்டேன் என்று முடித்து விட்டு போகலாம் என்று வைத்துக்கொள்ளுங்க. வாய் சும்மா வேடிக்கையாக சொல்ல நினைக்கின்ற போது சில சொற்கள் கூடுதலாக வந்து விடுகின்றன. ஆனால் நீ எந்த கனவை உன்னால் நிறைவேற்ற முடியும் என்று கேட்குறேன். எந்த தேவையையுமே உன்னால் நிறைவேற்ற முடியாது, எந்த விருப்பத்தையுமே உன்னால் நிறைவேற்ற முடியாது. தேவையை நிறைவேற்றவே உன்னுடைய அரசுக்கு சக்தி இல்லை. அதை விட்டு தேவைக்கு மேல் விருப்பம், விருப்பத்திற்கு மேல் கனவு. என்ன நீ கனவு திட்டம்? அப்புறம் பெரிய ஃப்ராடுங்கிறான் இந்த அரசாங்கம், ஒரு ஃப்ராடு. அதனால தான் கனவுகளை நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லுவேன். என்ன கனவு? அப்புறம் கனவுல உச்சகட்ட கனவெல்லாம் இருக்கும், உள்ளுக்குள்ள இருக்க அழுக்கு கனவெல்லாம் இருக்கும்ல. இல்ல, அவங்க கனவுன்னு சொல்லி திட்டத்துக்கு பேர் வச்சாலும் அடிப்படையான தேவைகள் என்ன மாதிரி ஒரு கனவு என்பது அடிப்படையான தேவையா? கனவு அடிப்படையான, நீ அடிப்படையான தேவையை நிறைவு செய்து விட்டாயா? கனவு உலகம் அந்த மாதிரிலாம் ஒரு ஊமையா பேசுறோம். இருக்குங்க, இதெல்லாம் நீ வச்ச சொற்கள் தான், நீ வச்ச திட்டத்துக்கு பேர் தான் காரணம். அது ஒரு அட்ராக்டிவ். அதாவது அது என்ன, நான் திரும்ப சொல்லுகிறேன், தேவையே நிறைவேற்ற உன்னால் முடியவில்லை, விருப்பங்களை எப்படி நிறைவேற்றுவாய்? விருப்பங்களையே நிறைவேற்ற முடியாதவன் கனவை எப்படி நிறைவேற்றுவாய்? நீ எதற்கு கனவு திட்டம் என்று பெயர் வைக்கிறாய்? இது பித்தலாட்டமா இல்லையா? உன்னுடைய அரசின் பித்தலாட்டமான திட்டத்தை ஒவ்வொருவர் அவரவர் கோணத்தில் சொல்லுகின்ற போது சில வாய்ப்பிரட்சிகள். பிரேமலதா விஜயகாந்தும் கடுமையை விமர்சிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பேசினா பெண்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டம் பண்ணுவோம் அப்படிங்கிற பெரிய போராட்டம். இல்ல, கூட்டணியில இருந்தவங்க அவங்களே கடுமையான விமர்சனத்தை எல்லாம் இதை சொல்லுவதுதான். அது அந்த அம்மா 1/2% ஓட்டை வச்சுக்கிட்டு இந்த அம்மாவால் தான் அந்த கூட்டணிக்குள்ளே இவ்வளவு சிக்கல். சரி, அது கிடக்கட்டும். இது தேவையற்ற பேச்சு. நம்ம பேசுவதற்கு அரசியல் ரீதியாக ஏன் ஆட்சி மாற்ற வேண்டும் என்பதை பேசுவதற்காக வந்திருக்கிறோம். அதனால் இந்த அரசாங்கம் பித்தலாட்டமாக கனவுகளை சொல்லுங்கள் என்று சொன்னதினால் அவன் கனவை சொல்ல ஆரம்பிச்சுட்டான். கனவை சொல்வதென்றால் ஃப்ராய்டு சொன்னது போல், சிக்மண்ட் ஃப்ராய்டு சொன்னது போல், வெளியே வாயிலே வருகிற கனவு வேறு, உள்ளுக்குள் புதைந்து கிடக்கின்ற கனவுகள் வேறு. இது எல்லா மனிதர்களுக்கும் உரியது. இதெல்லாம் வெளியே சொல்லாததினால் அவன் யோக்கியனும் இல்லை. வெளியே ஒருவர் எதையோ ஒன்று சொன்னார் என்பதற்காக அது வெளியே சொல்லாத, அது உள்மனதில் புதைக்கப்படுகிறது என்று சொல்வார். அசிங்கங்கள் எல்லாம் என்ன, நீ என்ன படிச்சிருக்கா, நீ என்ன பண்ணியிருக்கா, நீ சும்மா கனவுன்னு என்று சொல்லிக்கொண்டு ஏமாற்றி விட்டு போகிறாய் மக்களை. உன்னுடைய ஆசைகளில், விருப்பங்களில் கேவலமானவையெல்லாம், மோசமானவையெல்லாம் உள்மனதில் புதைக்கப்படுகின்றன என்பதுதான் சிக்மண்ட் ஃப்ராய்டு என்ற உளவியலாளருடைய கோட்பாடு. சப்கான்ஷியஸ் மைண்டு, ஞாபகத்தில் உள்ள மனம் வேறு, ஞாபகத்திற்கு அப்பாற்பட்ட புதை மனம் வேறு. அந்த புதை மனத்திற்கு அழுத்தப்படுகின்ற ஒன்று வெளிவந்திருக்கலாம், அது இருக்கட்டும். சரி, அது தவறாக போய்விட்டது என்பதை எனக்கு என்ன கேள்வினா, எதற்காக நீ கனவு என்று சொன்னால் புதை மனத்தில் இருப்பதெல்லாம் வரும். நீ தேவையில்லாத முதல்ல அந்த உங்களுக்கு திட்டம் ஒரு பித்தலாட்டமான திட்டம். நீ மனிதனுடைய அடிப்படை தேவையவே நிறைவேற்ற முடியாதவன். 20% மக்கள் துறைமுகத்தில் போய்ப்பார், வீடு இல்லாமல் வெறும் டென்ட் போட்டுக்கொண்டு வீதியில் இருப்பார்கள் மக்கள். என்ன பெரிய கனவை நிறைவேற்றுகிறேன் என்று சொல்றாங்க. பொதுவா தமிழ்ல கனவுங்கிறது ஒரு நல்ல ஊமையா தான் பயன்படுது. நல்ல சொல்லல, கனவு என்பது ரொம்ப கூடுதலானது. ஆங்கிலத்திலயுமே நான் சொல்றது, நான் இவ்வளவு சிக்மண்ட் ஃப்ராய்டு வரையில சொல்றேன். அப்புறம் மறுபடியும் எனக்கு தெரிஞ்ச சிற்றறிவை வச்சு அது பேரறிவை பெரு. சிக்மண்ட் ஃப்ராய்டு உள்மனதில் இருக்கின்ற, புதை மனதில் இருக்கின்ற கனவுகள் எல்லாம் அழுக்கானவை, அசிங்கமானவை.
மனிதன் எல்லாரும் அதுக்கு கடத்திடுறான். அப்புறம் மேல் மனதில் இருப்பவற்றை மட்டும்தான் ரொம்ப நல்ல கனவு, ஒரு நாடு ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கனவு என்று சொல்லுகிறவனெல்லாம் யோக்கியன்னு கருதாத. காந்தி சொன்னால் யோக்கியன், நம்ம ஆள்லாம் சொன்னால் யோக்கியம் இல்லை, சும்மா ஏமாத்துவதற்காக சொல்கிறேன். அதனால கனவு திட்டம் என்று சொன்னான். கனவு என்ற வெற்றி, நீ சமத்துவ உரம் ஏற்படுத்தின, ஜாதி கழிந்து விட்டதா, ஆளுக்கு ஒரு ஜாதிக்கு ஒரு வீடு கொடுத்த, உன் கட்சிக்காரன் இல்லை ஒவ்வொரு ஜாதியிலையும் உள்ள உன் கட்சிக்காரனை பிடித்து ஒரு வீடு கொடுத்த, அதனால் நன்மை அடைந்த ஒரே ஒருத்தன் பிராமணன், அவன் மட்டும்தான் உன் கட்சியில் இல்லை, அவனுக்கு ஒரு வீடு கிடைச்சிச்சு. புரியுதா? எல்லாம் நீங்கள் இப்படி தான் உங்களுடைய அரசு. கனவு திட்டம் என்பதே ஒரு பித்தலாட்டமான திட்டம். அந்த கனவை சொல்லு என்றால் முதல்ல மனிதனுக்கு இந்த ஒரு வீடு சோறு வேணும் என்பது கனவு இல்லை, அது அடிப்படை, ஃபண்டமெண்டல். சோறு வேண்டும் என்பதை கனவில் சொல்ல மாட்டான். அரசு என்ன வேண்டும் என்று கேட்டால் சோறு வேண்டும், இருப்பதற்கு இடம் வேண்டும், உடுத்துவதற்கு துணி வேண்டும், இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அந்த அடிப்படை தேவைகள் எல்லாம் நாங்க திராவிட அரசோ இல்ல தமிழ்நாடு அரசோ ஓரளவு அந்த விஷயத்தை மறுபடியும் எல்லாம்னு சொல்ற, அப்புறம் ஓரளவுன்னு தான் சொல்ல முடியும். 100% அச்சீவ் பண்ணிருக்க வாய்ப்பு இல்லை, ஆனா ஒரு 50 அச்சீவ் பண்ணிக்க வாய்ப்பு உண்டு. 100% அச்சீவ் பண்ண முடியும் நீ யோக்கியனாகிறதா. பூரா 40 அடி ரோட்டுக்கு 30 அடி ரோடு தான் 100 கிலோமீட்டருக்கு போடுகிறாய். அப்புறம் எப்படி நீ எந்த கனவை, எந்த மக்களுடைய தேவையை நிறைவேற்ற முடியும்? நீ யோக்கியம் இல்லையே. அரசுக்கு வெளிப்படையாக தெரிந்து வருகிற வருமானம் 2.5 கோடி. கனிம வளங்களில், ஆற்று மணலில், பிறவற்றில் நீ அடிக்கின்ற பணத்திற்கு அளவே கிடையாது. 38 கோடியில் ஆற்று மணலில் 35,000 கோடியை அடித்தார்கள் என்று 5 கலெக்டர்கள் நீதிமன்றத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் எடுத்து கொண்டார்கள், முன்னதானே கொடுத்திருப்பார்கள். அது பேசாத. உன்னுடைய ஆட்சி ஒரு திருட்டுத்தனமான ஆட்சி, மூட்டை அடிக்கிற ஆட்சி. உன்னுடைய ஆட்சி மூட்டை அடிக்கிற ஆட்சி. மூட்டை அடிக்கிற ஆட்சி என்பது வெளிப்படையாக தெரிகிறது. ஒரு விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் 10 அடி சாலை 100 கிலோமீட்டருக்கு இல்லை என்று சொல்லுகிறான், அதற்குள்ள பணம் கொடுக்கப்பட்டு விட்டது என்று சொல்கிறான், அது வழக்கு பதிவில்லை. கோவப்பட வேண்டும் நீங்கள் எல்லாம். அதையெல்லாம் விட்டு விட்டு என்னமோ ஒரு விளையாட்டாக ஒரு மனிதன் ஏதோ சொன்னால் அது தவறு என்று அவன் ஏற்றுக்கொள்ளுகின்ற போது, அதை விட்டு விடுங்கள் என்று சொல்லுகின்ற போது விட்டு விட்டு போக வேண்டும். சொன்னதுனால் என்ன வானம் இடிந்து தலையில் விழுந்து விட்டதா? இல்ல, இது இப்போ தேர்தல் நேரம் பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு வேல்யூ இருக்கு. இப்ப எடப்பாடி கஷ்டப்பட்டு அவ்வளவு பெரிய ஆட்சிக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு. இப்ப அந்த போராட்டம் ஒரு வாய் தவறி வந்த ஒன்றாக இருக்கட்டும், முடிந்து விட்டது. நான் என்ன சொல்கிறேன் என்றால், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது இந்த போராட்டத்தின் அடிப்படை. 6-8 வயது சிறுமியிலிருந்து 60 வயது கிழவி வரையிலும் அவர்களுடைய கற்புக்கு பாதுகாப்பு இல்லை. எப்படி தான் அவர்கள் எல்லாம் கற்பழிக்க முடியுமோ எனக்கு தெரியவில்லை. 8 வயது சிறுமியையும் 60 வயது கிழவியையும் எல்லாம் செய்கிறார்கள், மிருகங்களாக இருக்கிறார்கள். அதற்கு காரணம் இந்தவர்களுடைய போதை. இந்த நாட்டில் நடமாடுகின்ற மிகையான போதைகளின் காரணமாக இவ்வளவு குற்றங்களும் நடக்கின்றன. அதற்காக போராட்டம் நடக்கின்ற போது அந்த போராட்டத்தின் நோக்கத்தை முறியடிப்பதற்கு இவர்கள் இதை பெரிதுபடுத்துகிறார்கள். உடனே எப்பொழுது என்று ஏதோ பெண்களின் உரிமையை நாங்கள் தான் காப்பாற்றுகிறோம் என்பது போல நான் சொல்லுகிறேன். அதாவது நீ வைத்த வார்த்தை தான் இதுக்கு காரணம். கனவை சொல்லு என்றால் சோறு வேண்டும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். சொல்லுவியா? நீ சொல்லுவியா? ஒரு பேனா வேண்டும் சொல்லுவியா? ஒரு சட்டை வேண்டும் என்று சொல்லுவாயா? கனவு என்று சொன்னால் அங்கே தான் போவேன். ஒவ்வொருவனுக்கும் புதை மனதில் 1000 கனவுகள் இருக்கும். இதெல்லாம் வெளியே சொல்லக்கூடியவையும் இருக்கும், சொல்ல முடியாதவையும் இருக்கும். ஆக கனவு என்று வந்து விட்டால் பிறகு இதெல்லாம் வரும். ஓகே, அப்போ திட்டம் தான் பிரச்சனை. சிவி சரி, ஏதோ வாய் தவறி சொன்னதை விடப்பா. நாட்டில் தேர்தல் நடந்து இந்த ஆட்சி மாற வேண்டும், இந்த மூட்டை அடிக்கிறவர்கள் நாட்டை விட்டு போக வேண்டும் என்று நாம் பேசி கொண்டிருக்கிற போது நீ மறுபடியும் இதையே பேசி என்ன செய்வது என்று கேட்கிறேன். நீ என்ன பெரிய யோக்கியம், ஒன்று இன்னும் பிடிச்சி இறுக்கி இருந்தாங்கன்னா டெல்லியில் பிதுங்கி இருப்பேன் நீ. இது ரஜினிகாந்தோட என்ன ஒப்புடுற? ஆனா அவர் சிபிஐ ஆபீஸ்ல இருந்தே கையை காட்டிட்டு வந்தாரு. அங்கேயே எல்லா நாடகம் வெளியே வரும், பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்காங்க. பாரு நடத்து, நீ வர்றதை பற்றி எனக்கு. ஆனால் நீ நாட்டில் எவன் வேணாலும் கும்பகோணத்துக்கு சும்மா போகலாம், கன்னியாகுமரிக்கு சும்மா போகலாம், எல்லா பேருந்துலையும் காசு இல்லாமல் பயணம் செய்யலாம் நீ சொன்ன ஒன்று உனக்கு எவ்வளவு புரியலை, உனக்கு யோசனை சொன்னவன் எவ்வளவு பெரிய முட்டாளுங்கிறதுக்கு நான் கண்டுபிடிச்சது. 19,000 பேருந்து ஓடுது, எல்லாத்துக்கும் டீசல் போடுறதுக்கும் டிரைவர் சம்பளம் கொடுக்கறதுக்கும் கடனை திருப்பி கட்டுறதுக்கும் நம்ம டிக்கெட் வாங்குகிறோம். மெட்ராஸில் மட்டும்தான் பெண்களுக்கு சும்மா விடப்படுதே தவிர ஆண்களுக்கு எடப்பாடி கொடுக்குறேங்கிறாரு, அவ்வளோதான். தவிர சென்னைக்குள்ளே நிற்கிற வரையிலும் ஒரு கட்டுக்குள்ளே இருக்கும், கொஞ்சம் கூடுதல் செலவு, அவ்வளோதான். நீ தமிழ்நாடு பூரா காசு இல்லாமல் ஏறி போகலாம்னு சொல்லிட்டீங்கன்னா உனக்கு வண்டி விற்க வர மாட்டேன். ஏன்னா உனக்கு கடன் கொடுக்குறதுக்கு வங்கி வர மாட்டேன், அதனால உலக வங்கி வர மாட்டேன், அதனால உனக்கு வண்டி விற்க லேலண்டுக்காரன் வர மாட்டேன்.
வண்டியே வாங்க முடியாது. நீ வண்டி ஓடினா தானே விற்கிறது. அப்புறம் வாங்கிய வண்டிகளுக்கு கடன் கட்டலைன்னா புடிங்கின்னு போயிடுவான். புரியுதா அவனுக்கு? 2வது மாதம் புடிங்கின்னு போயிடுவான். அப்புறம் மக்கள் எல்லாம் கும்பகோணத்துக்கு பிறகு ரோட்டில் நிற்பாங்க. என்னன்னு கேட்டால் வண்டியை புடிங்கின்னு போயிட்டானா, கடன் கட்டலையான்னு பாருங்க. 48,000 கோடி கடன் இருக்குது. 19,000 பேருந்துகள் கடனிலே ஓடுகின்றன. இவற்றுக்கு டீசல் போட்டு சம்பளம் கொடுத்து டிக்கெட் வாங்கி இது ஓட்டப்படுகிறது. அதை மீறி 48,000 கோடி நட்டான். அதை மீறி நீ டிக்கெட் வாங்குகிற பணம் போக 48,000 கோடி நட்டான். தனியார் பேருந்துகள் எல்லாம் 3 பேருந்து வைத்திருக்கிறவன் 3 வீடும் 3 வைப்பாட்டியும் வைத்திருக்கிறான். அவ்வளவு கொளிக்குது அது. ஆனால் இவங்க சுரண்டுறதுனால இது கொளிக்கலை. இதை இவர் சொல்லிட்டாரு, சும்மா அவுத்து விடுறேன்னு. 2வது மாதம் எங்கேயா வண்டியெல்லாம் அந்த கடன் கொடுத்தவன் பிடிக்கிட்டு போயிட்டான். அப்புறம் ஏன்யா டிரைவர் சம்பளம் கொடுக்கலன்னு வீட்டுக்கு போயிட்டான். அப்புறம் என்னையா ஆனிச்சு, வண்டி வந்தால் தானேயா பெட்ரோல் போடுறதுக்கு, பெட்ரோல்காரனும் பெட்ரோல் போட மாட்டேன். அப்புறம் என்னையா பண்ணுறது, உனக்கு ஓட்டு போட்டியில் நடக்கும் போனதுக்கு. இல்ல இப்போ இது ஒரு அரசியல் தலைவனுக்கு தான் ஒரு இல்ல இப்போ நான் சொல்றது புரியுது. நீங்க சொல்ற நீ எடுத்து சொல்லு. நீங்க ஆங்கிள் சொல்ற புரியுது. ஆனா என் கேள்வி என்னன்னா, இப்ப அவங்க கட்சியில IRS அதிகாரி அருண்ராஜ் இருக்காரு, முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இருக்காங்க. அவங்களுக்குலாம் ஓரளவு அறிவு இருக்கும், அனுபவங்கள் உண்டு. அவங்க சொல்ல மாட்டாங்களா இது ஒர்க் அவுட் ஆகும், ஒர்க் அவுட் ஆகாது, இது வந்து ப்ராக்டிக்கலா நடைமுறைப்படுத்த சொல்ல தெரியலையே? அதை அர்ச்சனாவை விடுங்க. எனக்கு நான் அந்த ஆளை ஒரு மனிதனாகவே மதிக்கலப்பா. லாட்டரி சீட்டு விற்கிறவன்லாம் மனுஷன் இல்லை, சாராயம் விற்கிறவன்லாம் மனுஷன் இல்லை. இவன்லாம் இதை விற்று பிழைக்கிறவன்லாம் அரசியலுக்கு வரக்கூடாது. நான் சொல்கிறது தெரியுதா? ஓகே. டிஆர் பாலு சாராயம் உற்பத்தி செய்கிறார், ஜெகத் ரசிகன் சாராயம் உற்பத்தி செய்கிறார். நான் சொல்கிறேன், எந்த தொழில் வேணாலும் செஞ்சு தொலை. நம்ம ஒரு பொம்பளையை கூட்டி விடுறதை கேவலமாக நினைக்கிறோம்ல, அது மாதிரியான தொழில் தான் இந்த சாராயம் காய்ச்சறது. அது மாதிரியான தொழில் தான் இந்த கள்ள லாட்டரி சீட்டு அடிக்கிறது. இவர்களெல்லாம் பொது வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது. முதல்ல நீ சிறந்தவனாக இருந்தால் இவங்களை தள்ளி வச்சுட்டு அரசியல் நடத்தும். நான் சொல்கிறது தெரியுதா? அவர் செங்கோட்டையன், இவர் அருண்ராஜ். செங்கோட்டையன் மந்திரியாக தான் இருந்தார். அந்த அம்மா ஒரு கடிதம் நம்ம அம்மாவுக்கு எழுதுனாங்க, இவரை மந்திரி உதவி விட்டு தூக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு மந்திரியாவே இல்லை. ஆனா இல்ல, கடைசி இவர் எடப்பாடி ஆட்சியில் அவர் மந்திரியா தான் இருந்தாரு. ஏங்க, அவர் சம்சாரம் எழுதின ஒரு கடிதாசிக்கு அம்மா தூக்கிட்டாங்க. அவங்க பெண்ணினுடைய உரிமையை போற்றியவர்களா குறைத்தவர்களா சொல்லுங்க பாப்பா. ஓகே, ஜெயலலிதா அவங்களோட ஆட்சியில யார் மந்திரி எப்ப மந்திரியா இருப்பாங்கங்கிறது யாருக்குமே தெரியும். இப்போ ஒரு பேச்சுக்கு வச்சுக்குவோம். அம்மா ஆட்சியில இருந்து விஜய் சம்சாரம், விஜய் அம்மாவுக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தா விஜயை மந்திரியை விட்டு தூக்கிடுவாங்க. மந்திரியா இருந்தா விஜய் செங்கோட்டையனை தூக்கின மாதிரி விஜயை தூக்கிடுவாங்க. அம்மா வந்து பொம்பளை யாராவது ஒரு கடிதம் எழுதுனா, அவ கண்ணீர் விட்டு கடிதம் எழுதுனா, முதல் வேலையா அம்மா அந்த ஆம்பளையை தூக்கி வீசிடுவாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு. அதெல்லாம் ஜெயலலிதாவை தவிர வேற யாரும் செய்ய முடியாது. அவங்க அந்த விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் இருந்தாங்க. ஏன் செங்கோட்டையன் பதவி இழந்தாரு? அவர் விஜய்க்கு அண்ணன். அவர் விஜய்க்கு அண்ணன், அவருக்கு மந்திரி பதவி போச்சு. இப்போ 2வது தம்பிக்கு மந்திரி பதவி இருக்கு. நல்லவேளை ஜெயலலிதா மந்திரி சபையில் ஒரு மந்திரியா இல்லை. சரி, ஆனா இப்ப விஜய் எதிர்க்கிறதுக்கு ஏன் ஏடிஎம்கே வந்து ரஜினிங்கிற டூலை யூஸ் பண்றாங்க? அதெல்லாம் டூலெல்லாம் யூஸ் பண்ணல சார். ஒரே ஒரு மனிதனை தேவையில்லாம திமுகவுக்கு பயந்து என்றால் திமுகவுக்கு பயந்து அவர் செய்ய. அது ரஜினி பேசியிருக்கலாம், இல்ல விஜய் ஆதவ் பேசின அன்னைக்கு இவங்க ரியாக்ட் பண்ணியிருக்கலாம். எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி நேற்று ரியாக்ட் பண்றாங்க. இதெல்லாம் பேச்சுன்னு பேசு, இதில் எல்லாம் உள்நோக்கம் கண்டுபிடி. நம்ம வந்து 100 அடி சால் 100 கிலோமீட்டருக்கு போடல, அது பெருசா தெரியுதா? அதை விட்டு வந்து இயல்பா தான் நடந்ததுன்னு புரிஞ்சுக்கலாமா? இது ஒரு இட் இஸ் நாட் எ மேட்டர் டு பி டிஸ்கஸ்ட். அது இது ஒர்த்து இல்லை. நம்ம விஜய் சொல்ற மாதிரி ஒர்த்து இல்லை. ஒருத்தான ஒரு விஷயம் கேட்கிறேன். இப்போ கரூர் விஷயத்துல வந்து விஜய விசாரிக்கலாம், இல்ல விஜய் டீம்ல எல்லாரையும் விசாரிக்கலாம், இல்ல அரசு சார்பில் கலெக்டரையோ என்ன செய்திருக்கிறார்கள் வரட்டும், எனக்கு புரியவில்லை. செந்தில் பாலாஜியை விசாரணைக்கு கூப்பிட்டது கேள்விக்குள்ளாயிருக்கு. என்ன கேள்வி? இல்ல அவர் அந்த ஆள் தான் எல்லா வேலையும் செய்திருப்பார் என்ற எண்ணம் ஒரு பக்கம் இருக்கு. இல்ல இது ஒரு கான்ஸ்பிரசி. உண்மை என்ன என்று அறியட்டுமே. அதாவது செந்தில் பாலாஜி ஆகா எவ்வளவு ஹரிச்சந்திரன் போற போது கையை காட்டிட்டு போன மனிதனா இவரை விசாரிக்க ஊழல் சார்ந்த வழக்குல எங்க வர, அதாவது லஞ்சம் வாங்கினதை வெளிப்படையா ஒப்புக்கொண்ட ஆளு இவர். என்ன செஞ்சார் கரூர்ல இருந்துன்னு நீதிபதி விசாரித்து சொல்லட்டும், அதுல என்ன தப்பு இருக்கு? அப்ப அவரை விசாரணைக்கு கூப்பிட்டதுல எந்த சட்ட முரணும் இல்லைன்னு? ஐயா, இவர்களை தானே கூப்பிடுவதற்காக சட்டமே இருக்கு. இல்ல சார், இது வந்து ஒரு நீதிபதி அந்த குழுவுக்கு தலைமை தாங்கிறார்.
அவர் விரும்பி கூப்பிட்டார். அவர் மேற்பார்வை தான் பாக்குறாரு, விசாரிக்கிறது சிபிஐ அதிகாரிகள், அமித்ஷாக்கு கீழே உள்ள விசாரிக்கின்ற நீதிபதியை தாண்டி எல்லாம் செய்ய முடியாது, முறைகேடாக செய்ய முடியாது என்பதற்காக தான் நீதிபதி தலைமை. இல்ல விஜய் கூட எதுவும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அந்த பழி அப்படியே டிஎம்கே கவர்மெண்ட் அல்லது செந்தில் பாலாஜியை நோக்கி திருப்புறாங்களா ஒரு நிறைய இப்படியே ஊகிச்சு பண்ணினா அப்புறம் எதுக்கு நீதிபதி, அதுக்கப்புறம் சிபிஐ குழு எது, நீ சொல்லிடு, நீ இதை செய்தால் இது நோக்கம், அதை செய்தால் அது நோக்கம். ஆகவே சிபிஐ அமைப்பும் வேண்டாம், நீதிபதி குழுவும் வேண்டாம், விசாரணையும் வேண்டாம், செத்தவன் ஜாகட்டும், பிழைச்சவன் பிழைக்கட்டும், வாழ்ந்தவன் வாழட்டும், அதை பற்றியெல்லாம் வேண்டும்னு உன் கருத்தாக இருந்தால் இந்த கருத்தை நான் ஒத்துக்கிறேன். ஓகே, அப்போ எந்த தவறும் இல்லை, சரியான விஷயம் தான். அப்படி போகட்டுங்க, முதல்ல விசாரணை நடக்கட்டும். இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு 3 முறை முதல்வராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் வந்து எம்எல்ஏ சீட்டு நேர்காணலுக்காக ஸ்டாலினை பார்க்க போயிருக்காரு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது 5 ஸ்டார் ஹோட்டல் வச்சிருந்த ஒருத்தன் டீ கடையில் போய் டீக்கு நின்றது மாதிரி இல்லை, கொஞ்சம் அப்படிதான் இருக்கு. அதுக்கு ரொம்ப இது மாதிரி ஒரு கேவலம். அந்த குழு விசாரிக்குமா, இது ஆகாதவன் போகாதவெல்லாம் உட்கார்ந்து கொண்டு இவர் போய் எனக்கு சீட்டு கொடுங்கன்னு கேட்பாராம். இதை விட நான் இதுக்கு ஒரு ஓமானம் ஒன்று சொன்னேன். சங்ககால மன்னன் ஒருத்தன் போரில் தோற்று போனேன். சங்ககால மன்னன் போரில், புறநானூற்றில் ஒரு பாடல் இருக்கு, தோற்று போன பிறகு வெற்றி பெற்ற மன்னனை கொண்டாந்து சிறையில் அடைத்துட்டான். சிறையில் அடைத்தோடனே இவன் எப்பவும் மன்னனாக இருந்த பழக்கம், உத்தரவு போட்டு பழக்கம், இவனுக்கு தண்ணி தவிச்சிச்சு. இவன் உடனே அங்கே இருக்க ஏவலனை கூப்பிட்டு, ஏய் யாரங்க அப்படின்னா, அவன் திரும்பி பார்த்தான், தண்ணி கொண்டான்னு. ஏண்டா என்ன சிம்மாசனத்தில் இருக்கிறதா நினைப்பா உனக்கு, என்ன அங்கே இருந்துங்க அதட்டா, யார் அங்கேங்கிற, தண்ணி கொண்டாங்கிற, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ, இன்னும் சிம்மாசனத்தில் இருக்கிறதா அவனுக்கு நினைப்பான்னு கேட்டான் அந்த சேவகன். இதெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. கேட்ட உடனே இப்படி ஒரு தண்ணியை வாங்கி குடித்து இந்த உயிர் வாழ வேண்டுமான்னு நினச்சி உயிரை திறந்துட்டான். ஒரு பாட்டு எழுதி வச்சு, அந்த பாட்டு புறநானூற்றில் இருக்கு. பாட்டு புறநானூற்றில் இருக்கு. இந்த கேவலமான வாழ்க்கை வாழ்வதை விட தாகத்தினால் சாவது சிறந்ததில்லவான்னு செத்தே போயிட்டான் பாவன். இந்த இவங்கேட்ட போய் இந்த குழுவில் நின்று இந்த சீட்டை வாங்கி இந்த தேனியில் நின்று இவர் ஜெயிச்சு எவ்வளவு மதிப்புக்குரிய நிலையில் முதலமைச்சராக 3 முறை இருந்த ஒரு மனிதன், அவர் தான் நினைக்கணும். நம்ம என்ன பண்ணுறது, மானாபிமானங்கிறது அவரவரை மனநிலையை பொறுத்தது தவிர நம்மை பொறுத்தது இல்லை. ஆனால் நம்முடைய இவர் முஸ்லீம்களிடையே போனார், சிறுபான்மை மக்களுடைய பாதுகாப்பை பற்றி பேசினார், மதச்சார்பற்ற நிலையை பற்றி பேசினார். மதச்சார்பற்ற நிலை என்பது திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவதற்கு கிடையாதா என்று கேட்கிறேன். அவர்களுடைய உரிமையை ஸ்டாலின் அரசு பறிக்கின்ற போது ஏன் அந்த உரிமையை அவர்களிடமிருந்து பறிக்கிறீர்கள்? அவர்கள் முருகனுக்குரியதானே, மலை முருகனுக்குரியதானே கார்த்திகை தீபம். ஆகவே அதை அவர்கள் ஏற்றுவதற்கு நீதிமன்றமே உத்தரவிட்டிருக்கிற போது இதிலே குறுக்கிட்டு நீதிமன்றத்தின் அதிகாரத்திற்கு மேல்நிலை எடுத்து நீங்கள் ஊரடங்கு சட்டம் போட வேண்டிய காரணம் என்ன? தர்காவுக்கு ஆபத்து வந்தால் நாம் எல்லோரும் சுற்றி நின்று காப்போம். நான் சொல்வது தெரிகிறதா? நாமும் கூட இருப்போம். தர்காவுக்கு ஆபத்து எப்பொழுது நாம் திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்ற விட்டு விட்டோமோ, தீபத்தை ஏற்றி விட்டு தர்காவுக்கு வந்து ஊதுவத்தியும் ஏற்றி விட்டு அவர்கள் போவார்கள். இதுதான் நம்முடைய நாட்டினுடைய மக்களின் போக்கு. அந்த சிறுபான்மை மக்களுடைய தர்கா இடிக்கப்பட்டு விடும் ஊரடங்கு போடுகிறோம் என்று சொன்னால் 800 ஆண்டுகளாக அந்த தர்கா இருந்திருக்கவே முடியாது. நம்முடைய மக்களின் நல்ல பாங்கு அது. ஆகவே சிறுபான்மை மக்களுடைய உரிமைகள் தான் மதச்சார்பற்ற நிலை என்று இல்லை. மதச்சார்பற்ற நிலை என்பது திருப்பரங்குன்றம் முருகனுக்குரியதை திருப்பரங்குன்றம் முருகனுக்கு கொடுங்கள், தர்காவுக்கு கொடுக்க வேண்டியதை தர்காவுக்கு கொடுங்கள், நாகூர் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை நாகூர் ஆண்டவருக்கு கொடுங்க. அதுதான் மதச்சார்பற்ற நிலை. ஒரு அரசுக்கு மதம் கிடையாது, மனிதனுக்கு தான் மதம் உண்டு. அப்துல்லாவுக்கும் ஆண்டனிக்கும் ஆறுமுகத்துக்கும் தான் மதம் உண்டே தவிர அரசுக்கு கிடையாது என்பது தான் நாம் சொல்கிற செக்யூலர் ஸ்டேட். ஆனால் அது எப்பொழுது பார்த்தாலும் நாம் முஸ்லீம்களுக்கு தொப்பி வைத்து கொண்டு பேசுவோம், ஆனால் முருகனுக்கு பேச மாட்டோம் என்று சொன்னால் அது மதச்சார்பற்ற நிலையிலே அது அவருக்கு புரியவில்லை. ஆகவே நான் சொல்லுகிறேன், முருகனுக்கு தீபம் ஏற்ற வேண்டும், அது முருகனுடைய உரிமை என்று கருதுகிறவர்கள் அதை பற்றி பேசாமல் அதற்கு ஊரடங்கு உத்தரவு போட்டு அந்த தீபத்தை ஏற்ற விடாத இவருக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் என்ற முடிவை அவர்கள் எடுத்து இவர்களுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும். உண்மையான மதச்சார்பற்ற நிலை என்ன? நான் மதச்சார்பற்ற, ஐ எம் எ செக்யூலர் பர்சன், நான் காந்தியை பின்பற்றுகிறேன். ஆனால் இவர்களுக்கு ஒரு முறையாவது இந்த பெரும்பான்மையான மக்கள் அவனை விடுங்க, இந்துத்துவாக்காரன் சொன்னதுனால் நான் முருகனுக்கு தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொல்லவில்லை. அவனுக்கு முருகன் கடவுள் இல்லை, எனக்கு தான் முருகன் கடவுள். அவனுக்கு ராமன் தான் கடவுள். அது ராமன் எனக்கு மறுப்பும் இல்லை, அது வேறு. இப்போ நம்ம குழப்பிக்கொள்ளக்கூடாது.
முருகனுக்கு அவன் ஏற்ற வேண்டும் என்று சொன்னதினால் ஏற்றக்கூடாது என்று இவர்கள் சொல்லக்கூடாது. முஸ்லீம் லீக் தான் முஸ்லீமுக்கு பேசுவான், அவனுக்கு பேசுகிறான், அவன் ஏதோ பேசுகிறான்னு வச்சுங்க, அது இல்லை. ஆகவே இந்த மக்கள் அவர்களுடைய உரிமையை பாதுகாப்பது மட்டும்தான் மதச்சார்பின்மை இல்லை, எங்களுடைய உரிமையை பாதுகாப்பது மதச்சார்பின்மை. ஆகவே எங்களுடைய முருகனுக்கு தீபம் ஏற்றக்கூடாது என்பதற்கு தடை உத்தரவு போட்ட, ஊரடங்கு உத்தரவு போட்ட இந்த ஸ்டாலினை கண்டிக்கவில்லை, அந்த செயலை முருகனுக்கு தீபம் ஏற்றிய செயலை ஊக்குவிக்கவில்லை. ஆகவே எனக்கு உனக்கு வாக்களிக்க வேண்டும் என்று ஸ்டாலினை பார்த்தும் கேட்க வேண்டும், விஜயை பார்த்தும் கேட்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். இல்லை, அவங்க தரப்புல நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தணும், பிஜேபியும் டிஎம்கேயும் சேர்ந்து இதில் அரசியல் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்க. நிலைப்பாடு எடுக்கிறதா? உண்மை என்ன என்று தேடுவாயா? நிலைப்பாடு எடுத்தார்கள். நிலைப்பாடு பொய்யாகவும் இருக்கலாம், அதெல்லாம் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், அதிமுக பிஜேபியை பற்றி கேள்வியே இல்லை. முருகனுக்கு உரியதா இல்லையா தீபம்? அது மலையின் மீது ஏற்றப்பட வேண்டுமா, ஏற்றப்பட வேண்டாமா? சில காலம் ஏற்றப்படவில்லை என்பதனால் அது இல்லாமல் போய்விடுமா? கோர்ட்டு தீர்ப்பளித்த பிறகும், ஊரடங்கு சட்டம் போட்டு அதை தடுத்த பிறகும் ஏன் விஜய் கருத்து சொல்லவில்லை? எதற்காக ஊரடங்கு போட்டா? எங்கள் நாய் கூட ஓடவில்லை இந்த தெருவில், யாருக்காக ஊரடங்கு கேட்டாயா? ஏன் முருகனுக்கு தீபம் ஏற்றக்கூடாது மலையிலே கேட்டாயா? கேட்டால் முஸ்லீம் ஓட்டு போட மாட்டான் என்று நினைக்கிறார். நான் சொல்கிறேன், முஸ்லீம்களுடைய தர்காவுக்கு ஆபத்து ஏற்பட்டால் தான் முஸ்லீம்கள் ஓட்டு போடக்கூடாது. திருப்பரங்குன்றம் முருகனுக்கு தீபம் ஏற்றுவதில் முஸ்லீம்கள் ஓட்டு போடாமல் இருப்பதற்கு என்ன இருக்குது? அவர்கள் அமைதியாகத்தான் இருந்தார்கள். இந்த ஸ்டாலின் போய் பார்த்தீர்களா? நீங்கள் பேசாமல் இருந்து விட்டீர்கள், நான் இல்லாவிட்டால் இந்த மலையை தர்காவை யார் காப்பாற்றியிருப்பார்கள் என்று சொன்னவர் ஸ்டாலின். அதெல்லாம் முஸ்லீம்களுக்கு மேல் முஸ்லீம்களையும் விசுவாசி என்ன செய்கிறார்கள் என்றால், முஸ்லீம்களையும் இந்துக்களையும் பிரிக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், நீ உன்னுடைய தர்காவை அவன் உடைத்து விடுவான். ஒரு தர்காவும் தமிழ்நாட்டில் உடைக்கப்பட்டதில்லை. நார்த்தில் வடக்கில் நடந்த மாதிரியான எந்த நான் சொல்லுவதை கேளப்பா, நார்த்தில் நடந்த காலத்திலையும் தமிழ்நாட்டில் நடந்ததில்லை. சும்மா நார்த்தில் நடந்துச்சு, ஆப்பிரிக்காவில் நடந்துச்சுலாம் சொல்லாத. தமிழ்நாட்டில் எப்போவும் எந்த தர்காவையும் உடைத்ததில்லை. புரிகிறதா? இங்கே மக்கள் இணக்கமாக வாழ்கிறார்கள். நான் உன்னுடைய தர்காவுக்கு ஆபத்து ஏற்படும் என்பதற்காக முருகனுக்கு தீபம் ஏற்றுவதை தடுத்தேன் என்று சொன்னால், நம்முடைய நலனை நம்மை விட அக்கறையுடையவராக ஸ்டாலின் கருதுகிறார் என்று இவர்கள் நினைத்தால், அப்படியானால் இவர்கள் உடைப்பார்கள், நமக்கு எதிரானவர்கள் என்ற பிளவு மனப்பான்மையை உறுதிப்படுத்துகிறார் ஸ்டாலின். அதுக்கு நீ இரையாகிறாய். காலப்போக்கில் இப்படி இரையாகி நீ தனி அவன் தனி என்ற நிலை ஏற்பட்டு விட்டால் சிறுபான்மையான உன்னை அரசு காப்பாற்ற முடியாது பெரும்பான்மை மக்களிடமிருந்து. இந்த பிளவை, இந்த போலரைசேஷன் என்று சொல்வார்கள், இந்த பிளவை உருவாக்குவது ஸ்டாலின். இந்த பிளவுக்கு ஒரு முஸ்லீம் லீக் எம்எல்ஏயோ எம்பியோ ஒரு மனிதனோ சொல்லியிருக்க வேண்டும். ஏங்க முருகனுக்கு தீபம் ஏற்றுவதனால் எங்கள் தர்காவுக்கு என்ன இடையூறு என்று கேட்டிருந்தால் நெகிழ்ந்திருப்பார்கள் அந்த மக்கள். ஸ்டாலின் இந்த உத்தரவு போட்டபோது அது தேவையில்லாத உத்தரவு. இது முருகனுக்கு அவர்கள் தீபம் ஏற்றட்டும், தர்காவில் நாங்கள் ஊதுபத்தி கொளுத்தி வைத்துக் கொள்கிறோம். முருகனுக்கு ஏற்றினால் என்ன தப்பு என்று கேட்டிருந்தால் தீபத்தை பார்த்து விட்டு தர்காவுக்கு அங்கே ஓதி விட்டு வெளியே வருவான். அது நடந்திருக்கும். அந்த சிந்தனை இங்கே உள்ளவர்களுக்கு இல்லை. ஸ்டாலின் பிளவுபடுத்துகிறார், அதற்கு முஸ்லீம் லீக் இரையாகிறது, முஸ்லீம் மக்கள் இரையாகிறார்கள். அதனுடைய காரணமாக நான் மற்றவையெல்லாம் சொல்லவில்லை, நீங்களும் அந்த மக்களும் பிளவுபட்டு போகின்ற போக்கை மிகுதிப்படுத்தி கொண்டே போகிறீர்கள். உங்களுடைய மனதில் ஒரு கருத்து விதைக்கப்படுகிறது, நம்முடைய நன்மை தனியானது, அவர்களின் நன்மை தனியானது என்ற ஸ்டாலினுடைய பிளவு கருத்துக்கு நீங்கள் இசைவாகிறீர்கள். அதனுடைய போக்கு காலப்போக்கில் உங்களையும் அந்த மக்களையும் பிரித்துவிடும். ஸ்டாலின் இன்றைக்கு இருப்பார், நாளைக்கு தோற்கடிக்கப்பட்டு கருணாநிதியை போல் 14 ஆண்டுகள் வனவாசம் செல்வார். அது முக்கியமில்லை. நாளைக்கு இவர்களுடைய பெருந்திரளான மக்களுடைய கருத்து அப்படி உருவாக்கப்பட்டால், தர்காவுக்காகத்தான் நாம் தீபம் ஏற்ற முடியவில்லை என்ற பிறகு தர்காவை அகற்றுவது என்ற சிந்தனைக்கு அவன் போவதற்குத்தான் இது இடம் கொடுக்குமே தவிர, அவன் தீபம் ஏற்றுவதில் என்ன பிழை என்று சொல்லியிருந்தால் தீபத்தை ஏற்றிவிட்டு நேரடியாக தர்காவுக்கு இங்கேயும் ஓதி விட்டு அவன் வீட்டுக்கு போவான். அதெல்லாம் செய்திருக்க. அது என்னுடைய யோசனை, இது ஸ்டாலினுடைய யோசனை. எது சிறந்த யோசனை என்று நீ இந்த விஷயத்துல விஜயுமே சரியான நிலைப்பாடு எடுக்கல. அவருக்கு எதற்கு ஓட்டு போட வேண்டும்? ஸ்டாலினுக்கும் அவருக்கும் எதற்கு ஓட்டு போட வேண்டும்? என்ன ஒரு குறிப்பிட்ட மக்களுக்காக நீ பேசி அவர்களை விரோதமாக ஆக்குகிறாய், அப்புறம் அந்த மக்களுடைய உரிமையை நீ ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாய். நான் சொல்றது, நீ தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும், ஏன் ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்லுகிறாய் என்று கேட்பதல்ல. நம்ம தீபாவளிக்கெல்லாம் வாழ்த்து சொல்கிறது நம்முடைய பழக்கத்திலேயே இல்லை.
முருகனுக்கு தீபம் ஏற்றுவது நியாயம் என்று சொல்லுகிற நான் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன். எனக்கு அதெல்லாம் பழக்கமே இல்லை. இதெல்லாம் அந்த கிறிஸ்மஸிலிருந்து வந்து முஸ்லீமுக்கு பழகி மற்றவற்றுக்கும் பழகி கொண்டிருக்கிறீர்களே தவிர இவையெல்லாம் நம்முடைய இயல்பான பழக்கங்கள் இல்லை. ஆகாத பேச்சை இந்துத்துவாக்காரன் சொல்லி கொண்டிருப்பான், அதை விடுங்கள். அவன் எடுத்துக்கொண்ட காரணத்தினாலே முருகனுக்கு தீபம் ஏற்றக்கூடாது என்பது சரியான பேச்சில்லை. இப்போ விஜய் வந்து குறைஞ்சது ஒரு 10 to 12% வாக்கு எடுக்கிறதா செய்திகள் வருது. கண்டிப்பா இதெல்லாம் பேசப்படும். தேர்தலின் போது முருகனுக்கு தீபம் ஏற்றாத ஏற்றும்படி சொல்லாத விஜய்க்கு நாம் ஏன் வாக்களிக்க வேண்டும் என்ற கேள்விகள் வந்தால் அதற்கு பதில் சொல்ல முடியாது. ஆதவ் ஒரு லாட்டரி சீட் விற்கிறாள். நீ போய் இங்க பாரு, நீ இல்ல முதல்வர் பதவி தர்ற அளவுக்கு ரெடியா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நேத்து பேசுறாரு. அந்த ஆளு புழுகுறாரு. எவன் முதல்வர் பதவி கொடுக்குறான்? எந்த 2.5 வருஷம் கொடுக்கறதா சொன்னாங்க. 90 சீட்டு தரதுக்கு ரெடியா இருந்தாங்க. இது யாரு நம்புறது? அவ்வளவு நீங்க தான் செய்திகள்லையும் நிறைய சொல்றத கேள். செய்திகள் பூரா உங்களுடைய ஊடகங்களில் பாதியை திமுக வைத்திருக்கிறார், பாதியை கொஞ்சம் அண்ணாமலை போன்றவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதனால புழுவை தவிர வேற எதுவும் வருவதில்லை. ஊடகங்களில் வருகிறது என்று சொல்லக்கூடாது. தகுதியான நம்பகத்தன்மை உள்ள மனிதன் சொன்னான் என்று நான் எனக்கு பதில் சொல்லுகிறேன். கிரெடிபிலிட்டி இருக்க வேண்டும் சொல்லுகிறவனுக்கு. ஆதவர்த்தினாவுக்கெல்லாம் ஒரு கிரெடிபிலிட்டியும் கிடையாது. லாட்ரி சீட்டு விற்கிறவன், பரிசே கொடுக்காம லாட்ரி சீட்டு அடிக்கிற மொல்லமாரித்தனத்தை செய்கின்ற ஒரு தொழிலை வைத்து கொண்டு இந்த ஆளை 2வது வைத்திருக்கிறாய், நீ நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் அந்த ஆள் 2வது இருக்கிறார் என்று சொன்னால் ஒரு நேர்மையும் இல்லாத லாட்ரி சீட்டு. ஒரு நேர்மையும் இல்லாத லாட்ரிக்கு பணம் கொடுத்து விட்டு கொஞ்சம் அடித்தால் பரவாயில்லை, கொடுப்பதே இல்லை. பேருக்கு 10 பேருக்கு இந்த ஆளை கொண்டு வந்து ஒவ்வொரு கட்சியிலும் மகனை கொண்டு போய் புதுச்சேரியில் விட்டுருக்கிறார். இந்த லாட்ரி சீட்டு வெறும் சீட்டு அடிக்கிறதுக்குள்ள காசு தான் அது. வேற செலவே. பாஜக தரப்புலையுமே ஒரு மாதிரி விஜய் வந்தா நல்லதுதான் அப்படிங்கிற மாதிரி தான் பேசினாங்க. நைனா நாகேந்திரன் கூட்டணி பத்தி கேட்க இருங்க. நைனா நாகேந்திரன் ஒண்ணு சொல்லல, சும்மா எதையாவது அவரு வந்து இல்லன்னு சொல்லவே இல்லை. எனக்கு தெரியாதுன்னாரு. அண்ணாமலை என்ன சொன்னாரு? எதுனாலும் நடக்கலாம். இதே ஒரு பேச்சாப்பா நீ பேசுற. எனக்கு தெரியாதுன்னு சொன்னதெல்லாம் நீ எனக்கு விடை சொல்ல சொன்னீங்கன்னா எப்படி நான் சொல்றது? இவர்களாக பிஜேபியோடு சேர்ந்து விடுவார்கள் என்றும் அது இடம் தருகிறார்கள் என்றும் இவர்களாக கற்பனையாக உருவாக்கி கொள்ளுகின்ற பேச்சுக்களை மிதக்க விடுகிறவர்கள் இவர்கள் தான். உண்மையாக நடந்திருக்க வேண்டும் என்றால் 3 ஆண்டு காலத்தில் 22 கட்சி அந்த பக்கம் இருக்கிறது, ஒரு கட்சியாக இந்த பக்கம் வந்ததா? சான்று எது என்று உனக்கு யோசிக்க தெரியவில்லை. அவன் சொல்லுகிறான், இவன் சொல்லுகிறான், அண்ணாமலை சொல்லுகிறார் என்றுதான் நீ சொல்லுகிறாயே தவிர ஒரு கட்சியாவது உனக்கு பலம் இருந்தால் வருவானா மாட்டானா? நீ அல்வா கொடுக்குற, அவனுக்கு என்ன சிரமம்? ஆட்சியில் டிஎம்கே சைடுல இருந்து யாரும் இங்க வரல. ஆனா இரப்பா திருமாவளவனுக்கு கனவு மந்திரியாவது, கம்யூனிஸ்டுக்கு கனவு மந்திரியாவது, காங்கிரஸுக்கு கனவு ஆட்சியை பிடிப்பது. அவர்களெல்லாம் ஏன் வரவில்லை? காங்கிரஸ் இவனை காட்டி காட்டி பயமுறுத்தி அங்கே இடங்களை வைத்து கொண்டதை தவிர ஏன் காங்கிரஸ் வந்து வரவில்லை? திமுக விசுவாச காங்கிரஸ் ஒன்று இருக்கிறது, திமுக விசுவாச விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறார்கள். ஆகவே ஒரு தலைவர் நினைத்தால் அந்த கட்சியை தன்னுடைய விருப்பப்படி இயங்க வைக்க முடியாது. ராகுல் நினைத்தார் விஜயோடு சேர்த்து வெற்றி பெறாவிட்டாலும் பரவாயில்லை, ஒரு புதிய அரசியலை துவக்கி பார்க்கலாம், அந்த ஆளை நாம் கைக்குள் வைத்து கொண்டு விடலாம், அவருக்கு அரசியல் தெரியாது, ஆகவே தேசிய கட்சியாகிய நாம் அவரை கைக்குள் வைத்து கொண்டு அரசியல் நடத்தலாம் என்று அவர் நினைத்தார். ஆனால் ஏன் அது நடக்கவில்லை? 13 எம்எல்ஏக்கள் திமுகவிடம் ஜனநாயக காங்கிரஸ் வைத்து சீட்டு வாங்குவது என்று முடிவு செய்து விட்டார்கள். ப. சிதம்பரமுக்கு தலைமை, செல்வ பெருந்தகை அதற்கு தலைமை, செல்வ பெருந்தொகை அவர் என்ன அவர் தலைமை என்று முடிவு செய்த பிறகு கட்சி உடைந்து விடும் என்று அஞ்சி ராகுல் காந்தி சரி கொடுக்குற இடங்களை வாங்கி கொண்டு நெல்லுங்கள் என்று ஒரு 3 இடத்தை கூடுதலாக வாங்கி கொண்டு அந்த பக்கமே நின்று விட்டார்கள். முதலில் இவரை காட்டி அங்கே நெருக்கடி செய்தார்கள். பிறகு வருவது என்று முடிவு செய்தால் அந்த கட்சி திமுக விசுவாச காங்கிரஸ் ஒன்று இருக்கிறது என்பதை ராகுல் தெரிந்து கொள்கிறார். முன்பு ஒரு முறை மூப்பனார் தலைமையில் நடைபெற்றது. இப்பொழுது அதே மாதிரி இப்போ விடுதலை சிறுத்தைக்கு என்ன சிக்கல் தெரியுமா? விசுவாச விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறார்கள் திமுகவுக்கு. திமுக எல்லாரையும் அப்படி ஆக்கி விடுவான். எப்படி உங்கள் ஊடகங்களில் பாதியை அவன் கைக்குள் வைத்திருக்கிறானோ பொய்களை பரப்புவதற்கு. இந்த பாஜகவும் விஜயும் பேசுகிறார்கள் டெல்லியிலே என்று பரப்பியது யார்? திமுககாரன். அவன் தான். அப்போ உண்மையிலே அப்படி ஒன்று நடக்கலன்னு சொல்றேன். ஒன்றும் நடக்கவில்லை. எடப்பாடி 3 நாளைக்கு முன்னால் பேசிய அந்த கூட்டத்தில் சொன்னார் எடப்பாடி தெளிவா கிடையாது. அப்புறம் எப்படி பிஜேபி சைட்ல இருந்து பேச்சுவார்த்தை நடக்கிறதா தான் செய்திகள் வந்தது. அதனால பிஜேபி யாராவது நாங்கள் விஜயோடு பேசினோம் என்று சொன்னார்களா? இதெல்லாம் திமுகவினுடைய பரப்பல். அதை விஜயை ரசித்தார். ஏனென்றால் நாம் தேடப்படுகிறோம் என்பதற்கான அடையாளம். ஒரு பெண்ணை பார்ப்பது, இந்த ஒரு பெண் நிற்கிறா, நீ இப்படி திரும்பி பார்த்துட்டு போ,
திரும்பியே பார்ப்பதில்லை என்று சொன்னால் அவள் என்ன நினைப்பா, நம்ம ரொம்ப அருவருப்பாக இருக்கோம்மா, இந்த பையன் திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறாங்க நினைப்பாள்ல. அது மாதிரியான திரும்பியே பார்க்க முடியலைங்கிறத விட திமுககாரன் பாஜக பேசுகிறது என்று சொன்னால் முக்கியத்துவம் வருதுல்ல. இதான் இந்த அரசியல் தான் நடத்துவார்கள். ஆனா ஏடிஎம்கே பிஜேபிக்கு ஒரு ஃபியர் இருக்கா? விஜய் வந்து ஒரு ஸ்பாய்லரா இருந்துருவாரு, நம்ம வெற்றியை ஸ்பாய்லராக இருப்பார், இருக்கக்கூடும். அதில் ஒன்றும் இல்லை, அது நல்லது இல்லை. ஸ்பாய்லராக இருக்கிறது நல்லதா? நல்லது கிடையாது. ஆனா அவரு நல்லது இல்லை. அதாவது நான் சொல்றேன், நான் விடாம ஒன்று சொல்லி கொண்டிருக்கிறேன். அண்ணாமலை பாராளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 திமுகவை வர வைத்தது போல அதே வேலை அண்ணாமலை செய்த வேலையை தான் இப்போ விஜய் செய்கிறார். அவருக்கு தன்னுடைய பலம் தெரியவில்லை. எம்ஜிஆர் வந்தார் நான் வருகிறேன் என்று சொல்லாது. எம்ஜிஆர் திண்டுக்கல்லில் மெய்ப்பித்து காட்டி 3 கட்சியை 49% அடக்கிய தான் 51% வந்து அதற்கு பிறகு திரும்பி பார்க்காமல் சாகும் வரை ஓடிய குதிரை அது. நீ 14 ஆண்டுகள் காட்டுக்கு போனாய். அதோடு ஒப்பிட்டால் நான் சொல்லுகிறேன், உன்னுடைய பலத்தை நீ திண்டிவனத்தில் மெய்ப்பித்திருக்க வேண்டும், ஈரோட்டில் மெய்ப்பித்திருக்க வேண்டும். கையை திறந்தால் மொட்டை கை என்று தெரிந்து விடும் என்று உனக்கு யோசனை சொன்ன முட்டாள் அது மட்டும் யோசனையோடு சொன்னான். உனக்கு யோசனை சொல்லுகிறவன் ஒரு முட்டாள். அந்த முட்டாளுக்கு இது ஒரு மட்டும் உன்னுடைய பலம் மட்டும் அவனுக்கு தெரிந்தது. அதனால் கையை திறக்காதே, மொட்டை கை என்று தெரிந்துவிடும். இப்பொழுது கையை மூடிக்கொண்டே அவர் தேர்தலுக்கு வருகிறார். என்னோடு வாருங்கள், அதை தருகிறேன், இதை தருகிறேன் என்று சொல்வதெல்லாம் நீ யூ ஹேவ் டு ப்ரூவ் யுவர் செல்ஃப். நீ செய்யவில்லை. ஆனா ஒவ்வொரு வீட்லயும் விசில் சத்தம் இருக்கு. இளைஞர்கள் விஜய் இருக்காங்க. எத்தனை பேர் இளைஞர்கள் இருக்காங்க? எத்தனை பேர் அந்த கூட்டங்களுக்கு வருகிறார்கள்? அந்த கூட்டம் எத்தனை பேர் திரும்பி வருகிறது? இங்கே பாரு, மே மாதம் இந்த பேச்செல்லாம் ஓஞ்சிடும். புரியுதா? ஏப்ரல் கடைசியில் தேர்தல் முடிந்துவிடும். மே மாதத்திற்கு பிறகு கட்சிகளின் எண்ணிக்கை குறையும். என்னுடைய கருத்து. இல்ல இப்ப அதிமுகவாலேயே இப்ப நீங்க சொல்ற பாயிண்ட் அவங்களால ஓப்பனா சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியல? இந்துக்களுக்கு, அதாவது முருகனுக்கு தீபம் ஏத்த விடலாம், நம்ம வந்து ஓட்டு போடுவோம், திமுகவை தோக்கடிப்போம்னு சொல்லி இப்ப செல்லூர் ராஜுவோ இல்ல அங்க மதுரையில கண்டெஸ்ட் பண்ற யாராலையும் கேட்க முடியும். சொல்லுவார்கள். நான் சொல்லுவேன், நான் இந்துத்துவக்காரன் இல்லை. நான் இந்து என்ற சொல்லையே ஏற்றுக்கொள்கிறவன் இல்லை. ஆனால் நான் சொல்லுகிறேன், முருகனுக்கு வாக்களிக்கிறவர்கள், முருகனை வணங்குகிறவர்கள் இவர்களுக்கு வாக்களிக்கக்கூடாது என்று சொல்கிறேன். ஏனென்றால் மறுக்கப்பட்டது முருகனின் உரிமை. இந்த அவனுடைய மத உரிமையை பாதுகாப்பதற்காக நீ சட்டம் போடுகிறாயே, ஊரடங்கு சட்டம். அந்த நீதிபதியின் மீது பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வருகிறாயே. அப்படியானால் அந்த முருகனுக்கு ஏன் தீபம் ஏற்ற அனுமதிக்கவில்லை? ஊரடங்கு சட்டம் ஏன் போட்டாய்? நீதிபதியின் மீது ஏன் பதவி நீக்கம் கொண்டு வருகிறாய் என்று சொல்லி நான் வாக்களிக்கக்கூடாது என்று நான் சொல்லுகிறேன். நான் மதவாதியும் இல்லை, இந்து மதத்தை ஏற்றுக்கொள்கின்றவனும் இல்லை. தமிழனுக்கு தனிச்சமயங்கள் உண்டு என்று கருதுகிறேன். நான் எத்தனையோ சொல்லியிருக்கேன். இந்து சமய அறநிலையத்துறை என்பதை நீ வைத்திருக்கிற வரையிலும் இந்துத்துவா எதிர்ப்பதற்கு உனக்கு யோக்கியதை கிடையாது. இந்து சமயம் என்பதை எடுத்துவிட்டு தமிழ் சமயங்கள் மற்றும் வேத சமய அறநிலையத்துறை என்று போடும். அதற்கு பிறகு நீ பேசு. இதெல்லாம் நான் சொல்லுவேன். ஏன் சொல்கிறேன்? ஆனால் முருகனுக்குரியதை முருகனுக்கு கொடு, தர்காவுக்கு கொடுக்க வேண்டியது தர்காவுக்கு கொடு. சும்மா 2 மக்களையும் எதற்கு மோத விடுகிறாய் என்று கேட்கிறேன் நான். நீ வந்து போலரைசேஷன் டேக்ஸ் பிளேஸ், பிளவுபடுத்துகிறாய். இல்லை இப்போ டிஎம்கே சைடில் பிஜேபி தான் அந்த விஷயத்த பண்ணுது. பிஜேபி கூட கூட்டணி வச்சா எந்த கட்சியாலையும் தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடியாது, திமுகவாலையும் வெற்றி பெற முடியலை 2001 அப்படின்னு சொல்லி டிகேஎஸ் இளங்கோவன் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஸோ அந்த அளவுக்கு பிஜேபி எதிர்ப்பு தமிழ்நாட்டில் இன்னமும் தீவிரமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இங்கே பாருங்க, ஒரு கதாநாயகனுக்கு பின்னாடி 4 பேர் வருவேன். அந்த 4 பேரில் ஒரு ஆள் பிஜேபி. நான் சொல்கிறேன், இங்கே எடப்பாடி முதலமைச்சரா ஸ்டாலின் முதலமைச்சரா என்பது தான் கேள்வி. 2 ஆண்டு கொரோனாவையும் தாண்டி முடிந்ததை செய்வதற்கு முயன்றவர் அவர். ஆகவே இந்த மாற்று ஆட்சி ஏற்பட வேண்டுமா, இல்லை 100 கிலோமீட்டர் தூரத்துக்கு சாலை போடாமல் போட்டதாக சொல்லி பணம் எடுத்தவன் வர வேண்டுமா, இல்லை ஒரு கிரிமினலை சிறைச்சாலையில் மந்திரி ஆக்கிய ஆட்சி வர வேண்டுமா, இல்லை KN நேரு எவ்வளவு கொள்ளை அடித்தாலும் அவன் மீது வழக்கு பதிய மாட்டோம், நாங்களெல்லாம் சட்டங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று சொல்லுகிற ஆட்சி வேண்டுமா, இல்லை ஒரு நேரிய ஆட்சி, ஒரு அளவுக்கு இவர்கள் அளவுக்கு அவர்கள் எந்த தப்பும் செய்யவில்லை, இவன் அளவுக்கு எவனும் செய்ய மாட்டான். மந்திரி, ஒரு கிரிமினலை மந்திரி ஆக்கியவன் உலக வரலாற்றிலேயே திமுக காரன் தான், வேறு எவனும் கிடையாது. மந்திரி ஆக்கியதே கிடையாது எவனும். மந்திரியாக இருக்கின்றவன் வெளியே எடுத்திருக்கிறானே தவிர மந்திரி ஆக்கியதே கிடையாது. ஆகவே நான் சொல்லுகிறேன், இந்த காரியங்களையெல்லாம் மனதில் கொண்டு ஒரு பெரிய நெருக்கடியான பிஜேபிக்கே நான் சொல்லுகிறேன், நீ கொஞ்சம் தலையை குனிந்து கொள், ரொம்ப தலையை தூக்கி கொண்டு இருக்காது. ஏனென்றால் இந்த தேர்தல் ஸ்டாலினை அகற்றுவதற்கான தேர்தல்.
அதில் எந்த குதிரை முன்னால் நிற்குமோ அந்த குதிரையை முன்னால் வைத்து நாம் நடத்த வேண்டும். இந்த போரிலே வெற்றி பெற வேண்டும். இல்ல இப்ப நீங்க சொல்ற தெளிவு பாஜகக்கு இருக்குதா? ஏன்னா மோடி வர்ற நேரத்துல எல்லாம் எடப்பாடி பேரை சொல்ல மாட்டேங்கிறாரு. என்டிஏ ஆட்சி என்டிஏ ஆட்சின்னு சொல்றாரு. சோ அது அதிமுக தொண்டர்களையே டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்ட்டு பலரும் சொல்றாங்க. அதற்காக தான் நான் சொன்னேன், கொஞ்சம் தலையை குனிந்து கொள். தேவையில்லாமல் அம்பு உன்னை நோக்கி குறி உனக்கு வைக்கப்படுகிறது. நீ இல்லை இந்த குறியினுடைய களம். இந்த குறியினுடைய களம் தமிழ்நாட்டு அரசியல். மத்திய அரசாங்கம் வருகின்ற போது மோடி வேண்டுமா வேண்டாமா என்று ஆராய்ச்சி செய்யலாம். இப்பொழுது எடப்பாடி வேண்டுமா இல்லையா என்ற கேள்வி, ஸ்டாலின் வேண்டுமா எடப்பாடி வேண்டுமா என்ற கேள்வி. அதனாலே அந்த குறி வேறு பக்கம் திருப்பப்படுவதற்கு என்ன காரணம் என்றால், இவர்களுக்கு அதிமுகவை விமர்சனம் செய்து எம்ஜிஆர் ஆண்ட ஆட்சி, ஜெயலலிதா ஆண்ட ஆட்சி, எடப்பாடி ஆண்ட ஆட்சி, அதில் 2 ஆண்டு கொரோனா போக இதை விமர்சனம் செய்து வெல்ல முடியும் என்பதில் இவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆகவே இந்தியை திணிக்கிறான், இந்து மதத்தை திணிக்கிறான், சமஸ்கிருதத்தை திணிக்கிறான் என்று சொல்லி ஆரிய மேலாண்மை, பார்ப்பன மேலாண்மை என்று சொல்லி நாம் அந்த வாக்குகளை வென்று விடலாம். 100 ஆண்டுகளாக அப்படி மக்களை பழக்கப்படுத்தி வைத்திருக்கிறோம் என்று அவன் நினைக்கிறான். மக்களுக்கு அந்த உணர்வு இருக்க போய் தானே அவங்க சொல்லும் போது அது எடுபடுது ஃபீல்டில். மக்களுக்கு அந்த உணர்வு இல்லாட்டி எடுபட்டு இருக்காதுல்ல. இல்லை, நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், அதிமுகவினுடைய கொள்கை சமஸ்கிருதம் இல்லை, அதிமுகவினுடைய கொள்கை இந்திய ஏற்பு இல்லை, அதிமுகவினுடைய கொள்கை இடஒதுக்கீடு மறுப்பு இல்லை. எந்த திராவிட இயக்க கொள்கைக்கு மாறாக தமிழ் மாநாடு எம்ஜிஆர் நடத்தினார், அம்மா நடத்தினார்கள். எந்த கொள்கையில் மாறுபட்டது அதிமுக? இப்பொழுது எதற்காக இப்பொழுது என்ன மோடியா வந்து ஆட்சி செய்ய போகிறார்? எதற்காக நீங்களே சொல்றீங்க. இப்ப நீங்க பங்கேற்ற மேடை தான். இப்ப எடப்பாடி இருக்கும்போது ரங்கராஜ பாண்டேட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்க, 10% இடஒதுக்கீடு நிறைவேற்றப்படுமான்ட்டு. இப்போ எடப்பாடி முதல்வரான என்டிஏ ஆட்சி மாதிரி தான். ஸோ அதில் வந்து 10% சொல்லியிருக்காரா? ரங்கராஜ பாண்டே சொன்னாரு. ரங்கராஜ பாண்டே ஆட்சிக்கு வர போறாரு. அவர் ஆட்சிக்கு வரலாம். ஆனா எடப்பாடி இருக்கக்கூடிய ஒரு மேடையில அவர் அந்த ஏங்க ஒவ்வொருத்தரும் சொல்றதுக்கும் பதில் சொல்லி அது வந்து மக்கள் எப்படி பார்ப்பாங்க சொல்றது. அதிமுகவினுடைய கருத்தாக அவர் பேசுகின்ற கருத்துக்கள் தான் கருத்துக்களை தவிர, அப்புறம் நீ ஒரு போகையில் சும்மா சொல்லிட்டு போவேன். அந்த பையனை கூப்பிட்டு முதல்ல இதை நான் நிரூபிச்சுட்டு வேற இதெல்லாம் தேவையான வேலையா? பாண்டே சொல்வதற்கெல்லாம் இவர் மறுப்பு சொல்லி கொண்டிருக்க வேண்டிய தேவையா? நான் சொல்லுகிறேன், இந்த 10% இடஒதுக்கீடு அது வேறு. அது அதிமுக கொள்ளாத போது நாம் அதை பற்றி பேச வேண்டிய தேவையில்லை. 68% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தவர்கள் இவர்கள். எந்த திராவிட இயக்க கொள்கைக்கு மாறானதை அதிமுக கடைபிடித்தது சொல்லு. அது சும்மா அவன் பேசிட்டு போவேன், நான் தான். நான் சொல்லுகிறேன், நீனும் பிஜேபியோடு சேர்ந்துக்கிறாய், இவர்களும் சேர்கிறார்கள். அதில் ஒன்றும் காலத்தின் தேவை, பெரிய நோக்கம் கருதி அந்த சேர்க்கை நிகழ்கிறது. சரியா? பெரிய நோக்கம். இதில் பிஜேபி உள்ளே வந்து ஒன்றும் செய்ய போவதில்லை. கூட்டணி ஆட்சி கிடையாது என்று எத்தனையோ தடவை சொல்லிவிட்டார். அதற்கு மீறி அவர்கள் சொல்லி கொண்டிருப்பது என்பது இந்த வேலையைத்தான் அண்ணாமலை போன தடவை செய்து 40க்கு 40 பேரையும் வெல்ல வைத்தார். கட்சியை உடைத்து பிரித்து கொண்டு போய், பாமகவை பிரித்து கொண்டு போய், மற்றவர்களை பிரித்து கொண்டு போய், நாங்கள் தனியாக நின்று எடப்பாடி இடத்தை நான் பிடிக்கிறேன், 2வது இடத்திற்கு பாஜகவை கொண்டு வருகிறேன் என்று சொன்னதின் மூலம் எடப்பாடி இடத்தை பிடிக்கவும் முடியவில்லை. எடப்பாடியை பலவீனப்படுத்தி திமுகவை பலப்படுத்தினீர்கள். நீங்கள் செய்த வேலை எடப்பாடி பலவீனப்படுவது என்பதெல்லாம் கிடக்கட்டும். நீ திமுகவை பலப்படுத்தினார். யாரை வீழ்த்த வேண்டுமோ, எந்த மோடிக்கு இங்கிருந்து நிறைய மனிதர்களை அனுப்பியிருக்க வேண்டுமோ, நீ அண்ணாமலை அந்த வேலையை செய்திருக்காவிட்டால் 10 எம்பி அதிமுகவிலிருந்து வந்திருப்பார்கள், 3 எம்பி பாமகவிலிருந்து வந்திருப்பார்கள், 2 எம்பி பிஜேபியிலிருந்து வந்திருப்பார்கள். புரியுதா? அதை செய்தது யார்? அண்ணாமலையினுடைய இக்னரன்ஸ், அவுட் ஆஃப் இக்னரன்ஸ் ஹி டிட் இட். 40க்கு 40 ஸ்டாலின் வலிமையாகவும் பெருமையாகவும் அங்கே மதிக்கப்படுவதற்கு காரணம், ஒருவர் கூட தோக்கவில்லை என்று கருதப்படுவதற்கு காரணம் அண்ணாமலை செய்த வேலை. அண்ணாமலைக்கு தான் இப்போ பிஜேபி அண்ணாமலை இல்லாத காலத்தில் திருநெல்வேலியில் ஒரு ஜெயித்திருக்கிறார், கோயம்புத்தூரில் சிபி ராதாகிருஷ்ணன் ஜெயித்திருக்கிறார். நான் சொல்வது தெரிகிறதா? நீ பண்ணிய வேலை திமுகவை பலவீனப்படுத்துவதற்கு பதிலாக அதிமுகவை பலவீனப்படுத்தி 2வது இடத்திற்கு போய் முதலிடத்திற்கு வருவேன் என்று சொல்வது. இப்போவும் நான் சொல்லுகிறேன், நாம் எல்லோரும் சேர்ந்து திமுகவை வீழ்த்துவோம். பிறகு நமக்குள் யார் அடுத்த இடத்திற்கு வருவது என்பதை அடுத்தடுத்த தேர்தல்களில் தீர்மானிப்போம். நீ வரக்கூடாது என்பதில்லை. ஒவ்வொரு கட்சியும் தான் ஆட்சிக்கு வருவதற்காகத்தான் கட்டப்படுகிறது. நாம் எதிரி பெரியவனாக இருக்கிற போது நாம் அதில்
கொஞ்சம் சமரசப்படுத்தி கொள்கிறோம், ஒன்று சேர்ந்து ஒரு பொது எதிரியை வீழ்த்துகிறோம். இந்த பொது எதிரியை பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் வீழ்த்த தவறிவிட்டீர்கள். அந்த குணாம்சங்களின் ஒரு பகுதியை இப்பொழுதும் நீங்கள் கொண்டு வந்தால் அதன் மூலம் ஸ்டாலின் நன்மை பெறுவாரே தவிர எதிரணி நன்மை பெறாது. இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். சரி, ஆனா இப்ப விஜய் எதிர்க்கிறதுக்கு ஏன் ஏடிஎம்கே வந்து ரஜினிங்கிற டூலை யூஸ் பண்றாங்க? அதெல்லாம் டூலெல்லாம் யூஸ் பண்ணல சார், ஒரே ஏங்க. ஒரு மனிதனை தேவையில்லாம திமுகவுக்கு பயந்து என்றால் திமுகவுக்கு பயந்து அவர் செய்தார். அது ரஜினி பேசியிருக்கலாம், இல்ல விஜய் ஆதவ் பேசின அன்னைக்கு இவங்க ரியாக்ட் பண்ணியிருக்கலாம். எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி நேத்து ரியாக்ட் பண்றாங்க. இதெல்லாம் பேச்சுன்னு பேசு, இதுல எல்லாம் உள்நோக்கம் கண்டுபிடி. நம்ம வந்து 100 அடி ஜால் 100 கிலோமீட்டருக்கு போடலாம், அது பெருசா தெரியுதா? அதை விட்டு வந்து இயல்பா தான் நடந்ததுன்னு புரிஞ்சுக்கலாமா? இது ஒரு இட் இஸ் நாட் ஏ மேட்டர் டு பி டிஸ்கஸ்ட். அது இது ஒர்த்து இல்லை. நம்ம விஜய் சொல்ற மாதிரி ஒர்த்து இல்லை. அப்போ ஒருத்தான ஒரு விஷயம் கேட்கிறேன். இப்போ கரூர் விஷயத்துல வந்து விஜய விசாரிக்கலாம், இல்ல விஜய் டீம்ல எல்லாரையும் விசாரிக்கலாம், இல்ல அரசு சார்பில் கலெக்டரையோ என்ன செய்திருக்கிறார்கள் தீர்ப்பு வரட்டும். எனக்கு புரியவில்லை. செந்தில் பாலாஜியை விசாரணைக்கு கூப்பிட்டது கேள்விக்குள்ளாயிருக்கு. என்ன கேள்வி? இல்ல அவர் அந்த ஆள் தான் எல்லா வேலையும் செய்திருப்பார் என்ற எண்ணம் ஒரு பக்கம் இருக்கு. இல்ல இது ஒரு கான்ஸ்பிரசி. உண்மை என்ன என்று அறியட்டுமே. அதாவது செந்தில் பாலாஜி ஆகா எவ்வளவு ஹரிச்சந்திரன் போற போது கையை காட்டிட்டு போன மனிதனா இவரை விசாரிக்கிறது? ஊழல் சார்ந்த வழக்குல எங்க வர, அதாவது லஞ்சம் வாங்கினதை வெளிப்படையா ஒப்புக்கொண்டாள். இவர் என்ன செஞ்சார் கரூர்ல இருந்துன்னு நீதிபதி விசாரித்து சொல்லட்டும். அதுல என்ன தப்பு இருக்கு? அப்ப அவரை விசாரணைக்கு கூப்பிட்டதுல எந்த சட்டமுறனும் இல்லைன்னு? ஐயா, இவர்களை தானே கூப்பிடுவதற்காக சட்டமே இருக்கு. இல்ல சார், இது வந்து ஒரு நீதிபதி அந்த குழுவுக்கு தலைமை தாங்கிறார். அவருக்கு விரும்பி கூப்பிட்டார். அவர் மேற்பார்வை தான் பாக்குறாரு. விசாரிக்கிறது சிபிஐ அதிகாரிகள், அமித்ஷாக்கு கீழே உள்ள அதிகாரிகள். நீதிபதியை தாண்டி எல்லாம் செய்ய முடியாது, முறைகேடாக செய்ய முடியாது என்பதுக்காக தான் நீதிபதி தலைமை. இல்ல விஜய் கூட எதுவும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அந்த பழியை அப்படியே டிஎம்கே கவர்மெண்ட் அல்லது செந்தில் பாலாஜியை நோக்கி திருப்புறாங்களா? ஒரு நிறைய இப்படியே ஊகிச்சு பண்ணினா அப்புறம் எதுக்கு நீதிபதி? அதுக்கப்புறம் சிபிஐ குழு எது? நீ சொல்லிடு. நீ இதை செய்தால் இது நோக்கம், அதை செய்தால் அது நோக்கம். ஆகவே சிபிஐ அமைப்பும் வேண்டாம், நீதிபதி குழுவும் வேண்டாம், விசாரணையும் வேண்டாம். செத்தவன் சாகட்டும், பிழைச்சவன் பிழைக்கட்டும், வாழ்ந்தவன் வாழட்டும். அதை பற்றியெல்லாம் வேண்டும்னு உன் கருத்தாக இருந்தால் இந்த கருத்தை நான் ஒத்துக்கிறேன். ஓகே, அப்போ எந்த தவறும் இல்லை, சரியான விஷயம் தான். அப்படி போகட்டுங்க, முதல்ல விசாரணை நடக்கட்டும். இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு 3 முறை முதல்வராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் வந்து எம்எல்ஏ சீட்டு நேர்காணலுக்காக ஸ்டாலினை பார்க்க போயிருக்காரு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது 5 ஸ்டார் ஹோட்டல் வச்சிருந்த ஒருத்தன் டீ கடையில் போய் டீக்கு நின்றது மாதிரி இல்லை, கொஞ்சம் அப்படிதான் இருக்கு. அதுக்கு ரொம்ப இது மாதிரி ஒரு கேவலம். அந்த குழு விசாரிக்குமா, இது ஆகாதவ போகாதவெல்லாம் உட்கார்ந்து கொண்டு இவர் போய் எனக்கு சீட்டு கொடுங்கன்னு கேட்பாராம். இதை விட நான் இதுக்கு ஒரு ஓமானம் ஒன்று சொன்னேன். சங்ககால மன்னன் ஒருத்தன் போரில் தோற்று போனேன். சங்ககால மன்னன் போரில் புறநானூற்றில் ஒரு பாடல் இருக்கு. தோற்று போன பிறகு வெற்றி பெற்ற மன்னன் இவனை கொண்டாந்து சிறையில் அடைத்துட்டான். சிறையில் அடைத்தோடனே இவன் எப்பவும் மன்னனாக இருந்த பழக்கம், உத்தரவு போட்டு பழக்கம். இவனுக்கு தண்ணி தவிச்சிச்சு. இவன் உடனே அங்கே இருக்க ஏவலனை கூப்பிட்டு, ஏய் யாரங்க அப்படின்னா, அவன் திரும்பி பார்த்தான், தண்ணி கொண்டான்னு. ஏண்டா என்ன சிம்மாசனத்தில் இருக்கிறதா என்னப்பா உனக்கு? என்ன அங்கே இருந்துங்க அதட்டா, யார் அங்கேங்கிற, தண்ணி கொண்டாங்கிற, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ? இன்னும் சிம்மாசனத்தில் இருக்கிறதா அவனுக்கு நினைப்பான்னு கேட்டான் அந்த சேவகன். இதெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. கேட்ட உடனே இப்படி ஒரு தண்ணியை வாங்கி குடித்து இந்த உயிர் வாழ வேண்டுமான்னு நினச்சி உயிரை திறந்துட்டான். ஒரு பாட்டு எழுதி வச்சு, அந்த பாட்டு புறநானூற்றில் இருக்கு. பாட்டு புறநானூற்றில் இருக்கு. இந்த கேவலமான வாழ்க்கை வாழ்வதை விட தாகத்தினால் சாவது சிறந்ததல்லவான்னு செத்தே போயிட்டான் பாவன். இந்த இவங்கிட்ட போய் இந்த குழுவில் நின்று இந்த சீட்டை வாங்கி இந்த தேனியில் நின்று இவர் ஜெயிச்சு எவ்வளவு மதிப்புக்குரிய நிலையில் முதலமைச்சராக 3 முறை இருந்த ஒரு மனிதன் அவர் தான் நினைக்கும். நம்ம என்ன பண்ணுறது? மானாபிமானம்ங்கிறது அவரவரை மனநிலையை பொறுத்தது தவிர நம்மை பொறுத்தது இல்லை. தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவாக பேசுனீங்க. ரொம்ப நன்றி.